இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை விஜய் 2024 துவக்கினார். வரும் சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறது. ஆனால் பல தொகுதிகளுக்கு இப்போதுதான் நிர்வாகிகள் நியமிக்கப்படுகின்றனர். வடசென்னை மாவட்டம் ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள பகுதி வட்டங்களுக்கு நியமிக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் தண்டையார்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது. நிர்வாகிகள் பெயர்கள் அறிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். குறுக்குப்பேட்டை பகுதி செயலாளர் பெயரை மாவட்ட செயலாளர் சுரா அறிவித்ததும் பதவி கிடைக்காத பாபு பொங்கி எழுந்துவிட்டார். மாவட்ட செயலாளர் சுராவேலுவுடன் மேடையிலேயே கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பல ஆண்டாக பணியாற்றும் எனக்கு பகுதி செயலாளர் பதவி இல்லையா என ஆவேசமாக கேட்டார். பணம் வாங்கிக் கொண்டு பதவியை கொடுக்கிறீர்களா எனவும் மாவட்ட செயலாளர் சுராவிடம் கேட்டு சண்டை பிடித்தார். இரு தரப்பும் அடித்துக் கொள்வது போல வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. இதைத் தொடர்ந்து பாபு மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர் ஆதரவு பெண் நிர்வாகிகளுக்கும் தகராறு ஏற்பட்டது. கட்சிக்கும் தலைவர் விஜய்க்கும் கெட்ட பெயர் உண்டாக்க பார்க்கிறீங்களா, திமுக கூட சேர்ந்துட்டீங்களா என திட்டி பாபு மற்றும் ஆதரவாளர்களை மண்டபத்தில் இருந்து வெளியேற்றினர். தனக்கு பதவி வழங்க ஆனந்த் சொல்லியும் மாவட்ட செயலாளர் சுராவேலு கண்டுகொள்ளவில்லை என பாபு கூறினார். உழைப்பாளிகளுக்கு பொறுப்பு மறுக்கப்பட்டுள்ளது. புதிதாக வந்தவர்களுக்கு பதவி வழங்கப்படுகிறது. அதற்காக கட்சி தலைமை வெட்கப்பட வேண்டும் எனவும் பாபு ஆவேசமாக கூறினார். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா மக்கள் இயக்கத்தில் உழைச்சிட்டு இருக்கேன். மக்கள் இயக்கத்தில் அடையாள அட்டை எல்லாமே வச்சிருக்கேன். மக்கள் இயக்க பேர் பலகையிலேருந்து எல்லாமே பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிற மக்கள் இயக்க முன்னாள் மாவட்ட தலைவரில் இருக்குது. நான் உழைச்சிருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் தெரியும். இதுக்கு முன்னாடி நான் ஆர்கே மணின்றவர்கிட்ட வடசென்னை இளைஞரணி மாவட்ட தலைவராக இருந்தார். அதுக்கு முன்னாடி பகுதி தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் தொண்டரணி மாவட்ட தலைவராக இருந்தார். அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 7 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். கடுமையான உழைப்பில் 2017 இன்னைக்கு எல்லாருமே பூத் கமிட்டின்றாங்க. நாங்கள் மக்கள் இயக்கத்திலே பூத் கமிட்டி வேலை பார்த்துருக்கேன் 2017. அதுக்கான சான்று எல்லாமே ஆர்கே மணின்றவர்கிட்ட இன்னமும் இருக்குது. என்கிட்டயும் ஒரு சில ப்ரூஃப் வீட்டில் இருக்குது. மக்கள் உறுப்பினர் காலிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. தமிழக வெற்றி கழகமாக தொடர்ந்து இந்த 42வது வட்டத்தில் மட்டும் குறைஞ்சது என் சைட்லேருந்து ஒரு 12 கிளைக்கழகம் திறந்துருப்பேன். அந்த கிளைக்கழகம் எல்லாமே இன்னமும் இருக்குது. ஆனால் மாவட்ட செயலாளருக்கும் நம்மளுக்கும் என்னென்னா சில கேள்வியில் போகும்போது முரண்பாடாக போயிட்டு இருந்தது. அதில் நான் என்னோட அதிகாரத்தை உயர்த்தி கேட்கும் போது அவருக்கு பிடிக்காம எனக்கு எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்காம என்னை தட்டி கழிச்சிட்டே இருந்தார். இதை லாஸ்ட்டாக அவருக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை ஆகும் போது நிறைய பாலிமர் நியூஸ்லேருந்து என் வீடியோ எல்லாமே வந்ததுக்கப்புறம் நான் என்னென்னா தலைமையை நோக்கி போகிறேன். தலைமையில் பொதுச் செயலாளரை பார்த்து சந்திக்கிறேன். பொதுச் செயலாளர் இவன் உழைச்சிருக்காண்டா, இவனுக்கு இந்த பொறுப்பை போட்டுக்கிறான்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அதை தாண்டி நம்ம வரோம். வந்ததுக்கப்புறமும் இவர் என்ன இன்னமும் கூப்பிட்டு பேசல, எதுவுமே பண்ணலை. இன்னைக்கு என்னன்னா இந்த மாதிரி பொறுப்பு அட்டை தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காடை குத்து உள்ள ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காருண்ணா. இன்னைக்கு பகுதி செயலாளர் வாங்குறவன் மக்கள் இயக்க நிர்வாகி இல்லைண்ணா. ஒரு அணி வாங்கினவன் இன்னொரு அணி பகுதி செயலாளர்ண்ணா. வழக்கறிஞர் அணி ஒருத்தர் வாங்கியிருக்காரு அசாரு சொல்லிட்டு. அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னைக்கு பகுதி செயலாளர். இன்னைக்கு உழைச்சவன் நாங்கள் ஒரு பதவி கூட வாங்காமல் ரோட்டில் நிற்கிறோம். ஆனால் இன்னைக்கு வந்தவனுங்க 2-3 பதவி. வழக்கறிஞரில் இருந்தவன் இந்த பொறுப்பு, பகுதி செயலாளர் பொறுப்பு, பகுதியில் இருந்தவனை தூக்கி இளைஞர் அணி பொறுப்பு. எல்லாருக்குமே இப்படி தானே மாற்றி ஆர்கே நகரில் முறையான பொறுப்பு யாருக்குமே கொடுக்கலண்ணா. மக்கள் இயக்க நிர்வாகி பாதி பேர் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காண்ணா. இன்னமும் நாங்கள் அந்த பகுதி எதுக்காக சண்டை போட்டோம்னா, நாங்கள் அந்த பகுதி செயலாளர் வாங்கினா உழைச்சவன் யாருன்றது எங்களுக்கு மட்டும் தானே தெரியும். ஏன்னா நாங்கள் தான் காலங்காலமாக எங்கள் மக்கள் இயக்கத்துலேருந்து எல்லாத்தையுமே உழைச்சிருக்கோம். நாங்கள் வாங்கியிருந்தோம்னா இன்னைக்கு எல்லாருமே கூப்பிட்டு நாங்கள் பொறுப்பு போட்டிருப்போம். இன்னைக்கு யாருமே இல்லைண்ணா. எவங்கிட்டையுமே உள்ள மக்கள் இயக்கன்ற ஒரு கார்டே இல்லைண்ணா. உழைச்சவனுக்கு தான் பதவின்னு சொல்லிட்டு தலைமையே சொல்லுது. ஆனால் யாருக்குமே உழைச்சவங்களையும் இங்கே பொறுப்பே தரலண்ணா. தலைமைக்கு தெரியுண்ணா. தலைமைக்கு அண்ணன் இவனுக்கு போடு, பாபுன்றவனுக்கு போடுன்னு சொல்லிட்டு சொல்லியே அனுப்பிச்சிட்டாருண்ணா இவர்கிட்ட. ஆனால் இவர் போடாமல் இருக்காருண்ணா. நிறைய பேர் இருக்காங்கண்ணா. நான் கேள்வி கேட்குறேன், எதிர்த்து பேசுகிறேன், எனக்கு தைரியம் இருக்குது, நான் நிற்கிறேண்ணா மீடியா முன்னாடி. அந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் முடங்கிருக்காங்கண்ணா பொறுப்பு போடாமல். காரணம் சொல்லலாம், இன்னொரு 10 பேரை சொல்லலாம். ஒரு கேசவான ஒரு பையன் ஹேண்டிகேப்னா அந்த பையன். அவன் கிட்டத்தட்ட மக்கள் இயக்கமாக ஒரு 6-7 வருஷம் வேலை செஞ்சிருக்கானே. அந்த பையனுக்கு எந்த பொறுப்புமே இல்லை. அந்த பையனுக்கு நான் இப்போ பேசி பகுதி செயற்குழு உறுப்பினர் வாங்கி போட்டேன். இப்போ அதையும் எடுத்துட்டாங்க. அந்த பையனுக்கும் பொறுப்பு தரல. திட்டமிட்டே பண்றாருண்ணா. ஆனா காரணம் என்ன தெரியுமாண்ணா? முக்கியமான காரணமே அதானே, அவரோட ஆதரவாளர்லாம் இருக்கணுன்றாருண்ணே. அவர் சொல்றதை கேட்கணும், அவர் செய்யறதை பண்ணணும். யாருன்னா இப்போ அவர் பிறந்த நாள் கொண்டாடினாருண்ணே. எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா செலவாச்சுண்ணே. எல்லாருமே நிர்வாகி காசு. அந்த 3 லட்ச ரூபா வந்துருந்தா மக்களுக்கு நல்லது பண்ணிடலாண்ணே. ஆனால் அப்போ என்ன எந்த இதுக்குமே கூப்பிடல, எதுவுமே பண்ணல. மற்றபடி மிச்சம் எல்லா நிர்வாகிகிட்டையும் காசு வாங்கி தான் பிறந்த நாள் கொண்டாடினாருண்ணே.
அந்த காசை மக்கள் ஏதாவது ஒரு நலத்திட்டம் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு ஆர்கே நகரில் தமிழக வெற்றி கழகம் ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கோம். அவரோட சொந்த பிறந்த நாளைக்கு மண்டபத்தில் வச்சு ஃபங்க்ஷன் பண்ணாருண்ணே. மற்றபடி அவர் மக்களுக்கு எதுவுமே பண்ணல. டெய்லி விருந்தங்கம் போடுறாரு. நிர்வாகி காசு தானே, எல்லாமே நிர்வாகி காசுண்ணே. ஆனா நிறைய பேர் சொல்றாங்கண்ணே, சொல்ல பயப்படுறாங்க. என்ன காரணம்னா இவர் என்ன பொறுப்பை விட்டு தூக்கிடுவாரோ. எங்களுக்கு பொறுப்பு இல்லை என்னண்ணா, நாங்க உழைச்சிருக்கோம். என்ன ஒன்னே ஒண்ணு தானே, என்ன மாதிரி ஒரு உழைப்பாளி இழக்கிறதுக்கு கட்சி தான் வெக்க பண்ணுமே தவிர நான் வெக்க பண்ணணும்னு அவசியமே இல்லைண்ணா. ஏன்னா நான் அந்த அளவு உழைச்சிருக்கேன். எல்லா மாவட்ட தலைவரும் தெரியும் நான் உழைச்சிருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற அடையாளம் என்கிட்ட இருக்கு, அங்கீகாரம் என்கிட்ட இருக்குது. இந்த 42 எங்க லாஸ்டா நீங்களே கூட ஒரு பிரச்சனை அவங்க கூட பாலிமர் நியூஸ்ல போட்டுருந்தீங்கன்னா போர்டு திறக்க முடியாம பிரச்சனையாச்சு. அதை பெரிய ஃபைட் பண்ணி நான் தானே அது பண்ணியிருந்தேன். இதுவரை மக்கள் இயக்கத்துல கட்சிக்கோசம் ஒரு 75 வாங்கியிருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துக்கோசம் ஒரு 75 வாங்கியிருக்கிறேன்.